Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.2ல 7th சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த கிரேட்டஸ்ட் நம்பருக்கு வந்து 6 டிஜிட்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிரேட்டஸ்ட் நம்பரை வந்து 24, 15, 36 அந்த மூணு நம்பரை யூஸ் பண்ணியும் டிவைட் பண்ணால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும். அதாவது அந்த மூணு நம்பரை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுறப்ப எனக்கு எக்ஸாக்டாக ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிக்கணும். அப்படின்னா தான் அது எக்ஸாக்டாக டிவிசிபிள்னு அர்த்தம். அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் அதாவது 6 டிஜிட் நம்பரை நான் 24, 15, 36ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு எக்ஸாக்டாக டிவைசிபிள் ஆகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த கிரேட்டஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கிரேட்டஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் என்னங்கிறத எழுதி வச்சுக்கிறேன். கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 999,999 அதாவது 69 அதாவது 9,99,999 தான் எனக்கு கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர். இப்போ இந்த கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர்லேருந்து எனக்கு தேவையான ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் அதாவது 24, 15, 36ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் 24ஓடைய எல்சிஎம் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா 24ஐ 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 2ஆல் எல்சிஎம் பண்ணுறேன் அப்படின்னா 12, அடுத்தது வந்து 6, அடுத்தது வந்து 3, அடுத்தது 1. அப்படி பார்த்தோம்னா எனக்கு 24 எப்படி எழுதிக்கலாம்னா 2 × 2 × 2 × 3 எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா 15 வந்து எப்படி எழுதலான்னு பார்த்தோம்னா 3 5s are 15, 5 1s are 5 அப்படின்னா 5 × 3 எழுதலாம். அடுத்தது 36க்கு எல்சிஎம் எடுக்கணும். 36க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2 1s are 2, மீதி 16 ஆகும். அப்படின்னா 16 ஆகுங்கிறப்ப 2 8s are 16, திருப்பி 2 9s are 18, அதுக்கப்புறம் 3 3s are 9, அடுத்து 3 1s. இதை எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தோம்னா 2 × 2 × 3 × 3 எழுதிக்கலாம். இப்போ இதை இன்னும் சிம்பிளாக எழுதலான்னு பார்த்தோம்னா இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா 2 to the power 3 எழுதிக்கலாம். ஏன்னா 2 வந்து எனக்கு 3 டைம்ஸ் வந்துருக்கு இன்ட்டு 3 to the power 1. அடுத்து இது பார்த்தோம்னா 5 to the power 1 இன்ட்டு 3 to the power 1. அடுத்து இது 2 to the power 2, அடுத்து 3 to the power 2 இருக்குது. இங்கே பார்த்தோம்னா எனக்கு 2 3 5 எனக்கு 3 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. 3 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிறப்ப 2ங்கிற அந்த ப்ரைம் ஃபேக்டரோட ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்த்தோம்னா 2 to the power 3. அதை எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து 3ங்கிற ப்ரைம் ஃபேக்டரோட ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்த்தோம்னா 3². அதை எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து 5ங்கிற அந்த ப்ரைம் ஃபேக்டரோட ஹையஸ்ட் பவர் எனக்கு 1. அப்படின்னா 2 to the power 3 வந்து 8, 3 to the power 2 வந்து 9, அடுத்து 5 to the power 1 வந்து 5. அப்படின்னா 8 × 9 5s are 45. அப்படின்னா 8ஐயும் 45ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 360 வந்து கிடைக்கும். இப்போ எனக்கு எல்சிஎம் வந்து 360 கிடச்சிருக்கா. அந்த 360ங்கிற நம்பரை யூஸ் பண்ணி நான் 9,99,999 நான் டிவைட் பண்ண போகிறேன். அப்படின்னா 360 × 2 அப்படின்னா எனக்கு 720 வந்து கிடைக்கும். இப்போ இந்த 720ஐ நான் 999ஓட நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணனா 9, 7, அடுத்து 2, அடுத்து இங்கே நான் 9ஐ வந்து கீழே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா இந்த 360ஐ நான் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 2520 வந்து எனக்கு கிடைக்கிது. இப்போ நான் இதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் 9, அடுத்து 9ல் 2 போச்சுன்னா 7, 7ல் 2 போச்சுன்னா 7ல் 5 போச்சுன்னா எனக்கு 2 வந்து கிடைக்கும். அடுத்து இந்த 9ஐ வந்து நான் கீழே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். இந்த 9ஐ ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா திருப்பி எனக்கு 2009ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது இதை திருப்பி நான் 7ஆல் தான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது 360ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு திருப்பியும் 2520 வந்து கிடைக்கும். அப்படி பார்த்தோம்னா 9ல் வந்து 0 போச்சுன்னா 9, 9ல் 2 போச்சுன்னா 7, அடுத்து 7ல் 5 போச்சுன்னா 2, அடுத்து எனக்கு திருப்பியும் 9 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். திருப்பியும் நான் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு திருப்பியும் 2520 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா 9ல் 0 போச்சுன்னா 9, 9ல் 2 போச்சுன்னா 7, 7ல் 5 போச்சுன்னா 2 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு கடைசியாக ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 279 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா அந்த ரெக்வயர்டு கிரேட்டஸ்ட் நம்பர், அதாவது எனக்கு தேவையான கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து வேணும்னா அந்த 6 டிஜிட் நம்பரோட கிரேட்டஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 9,99,999. அதோட எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிமைண்டர் 279ஐ நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ வந்து கிடைக்கும்னு பார்த்தோம்னா 9,99,999
720. இந்த நம்பரை வந்து நான் 24, 15 அதுக்கப்புறம் 36 இதால் டிவைட் பண்ணனா எனக்கு எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம்னா எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் 9,99,720 ஃபஸ்ட்டு 24ஆல் நான் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 24ஆல் டிவைட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு எக்ஸாக்டாக வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. 41,655 எனக்கு எக்ஸாக்டாக வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா இதே நம்பரை, அதாவது 9,99,720 எதால் டிவைட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா 15ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போயுமே எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தான் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா 9,99,720 நான் 36ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போயும் எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கிடச்சிருக்கு. அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஆன்சர் 9,99,720ங்கிறது கரெக்டான ஆன்சருங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.